ஹலோ எவ்ரிவன், இந்த பேட்மிண்டன் வீடியோவில் வந்து சிங்கிள்ஸ் கிராஸ் கோர்ட் டிஃபென்ஸ்லேருந்து நெட்ஸுக்கு போகிற ஃபூட் இருக்கும். கிராஸ் கோர்ட் டிஃபென்ஸோட டெக்னிக்காக சொல்லி தரப்போகிறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ வந்து சிங்கிள்ஸில் கிராஸ் கோர்ட் டிஃபென்ஸ் ஆப்பரண்ட் வந்து ஸ்மாஷ் பண்ணும்போது நம்மளுடைய பொசிஷன் வந்து லோவர் ஸ்டான்ஸில் இருந்து பிக் லஞ்சஸ் டுவர்ட்ஸ் திஸ் சைட். நம்ம ஆங்கிள் வந்து இந்த லைனை பாயிண்ட் பண்ணியிருக்கணும். கிரிப் வந்து ரிலாக்ஸ்டு ஃபோர் ஹேண்ட் கிரிப். ஸோ இதுலேருந்து ஷட்டிலை ஹிப்பை யூஸ் பண்ணி புஷ் பண்ணணும். ரொம்ப நீய வெளியில் தள்ளாமல் கொஞ்சம் ஹிப்பை யூஸ் பண்ணி டவுன் ஆகணும். டவுன் ஆகி ஷட்டிலை அப்படியே கிராஸ் கோர்ட்டு கைட் பண்ணணும். ஸோ பாருங்கள், இப்போ ஒரு ஷட்டில் போட்டு தருவாங்க, நான் பண்ணுற பாருங்க. ஸோ இப்போ பேக் ஹேண்ட் சைடில் வந்து கிரிப்புன்னு பார்த்தீங்கன்னா பேக் ஹேண்ட் கிரிப் கிடையாது, கொஞ்சம் பெவல் கிரிப். அப்போ தான் நம்மளால் டேர்ன் பண்ண முடியும். ஸோ ஹிப் அண்ட் லெக் பொசிஷன் வந்து சில ஷட்டில் க்ளோஸ் பை வந்தால் நம்ம லெஃப்ட் லெக்கை யூஸ் பண்ணியே கிராஸ் கோட் போட்டுக்கலாம். டுவர்ட்ஸ் தி எண்டு வந்தால் ரைட் லெக்கை போட்டு கிராஸ் கோட் போடலாம். ஸோ ஒரு ஷட்டில் வந்து க்ளோஸும் இன்னொரு ஷட்டில் வந்து லாங்கும் ஃபீட் பண்ணுவாங்க. நான் அதை கிராஸ் கோட் போடுறேன், பாருங்கள். ஸோ இப்போ வந்து கிராஸ் கோர்ட் டிஃபென்ஸ் ஆடிட்டு நெட்ஸுக்குள்ளே ஃபுட் ஒர்க் எப்படின்னா, ஸோ கிராஸ் கோர்ட் ஆடிட்டு ஷட்டிலை பார்த்து பொசிஷன் பண்ணி சேஸ் பண்ணி பெருசாக லஞ்ச் பண்ணும். ஸோ அதை எப்படின்னு பாருங்கள். ஃபாஸ்ட்டாக போடு. போடு. ஸோ இப்போ வந்து பேக் ஹேண்ட் சைட்லேருந்து நான் கிராஸ் பிளாக் பண்ணிட்டு ஃபோர் ஹேண்ட் சைடில் போய் ஸ்ட்ரைட் கீப் பண்ணுற ஃபுட் ஒர்க் எப்படின்னா பண்ணுறேன், வாட்ச் பண்ணுறேன், சேஸ் பண்ணி இல்லைனா கிராஸ் டிஃபைன் பண்ணி ஃப்ரெண்டில் போவேன். ஸோ பாருங்கள்.